செய்வோம். மகா கிருபையும் அன்பும் இரக்கமும் உள்ள பரிசுத்தமுள்ள மெய்யான தெய்வமே, இந்த ராத்திரி வேளையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் வாலிப நாட்களிலே தகப்பனே அன்பு பிள்ளைகளை ஒரு சிறு கூட்டமாக நீங்கள் சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே என்னுடைய ஊழியக்காரரை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அநேக இடங்களிலே ஊழியம் செய்து தகப்பனை ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் வீராஜ் டேனியலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அருமையான சகோதரன் காட்வின் ஐயாவுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்குள்ள கொடுத்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே இது ஒரு ஜீவ ஊற்றாக ஆண்டவரே நீர் மாற்றுங்கப்பா. வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்பதை உங்கள் வசனத்துக்கு ஏற்றபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் உமக்கு நேராக பிள்ளைகளை திருப்புங்கப்பா. ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் இந்த வேளையில் இந்த கூடுகை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கப்பா. உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஆராதிக்கிற இயேசு நல்லவர். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். ஆராதிக்கிற இயேசு நல்லவர். இப்படி சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லவரா நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார்? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை நாம் தேவநாமத்துக்கென்று நாம் பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நாம் யாவரும் அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அவர் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து யூத்ஸாக இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நின்று நல்லா சந்தோஷமாய் நம் தேவநாமத்தை மயப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நல்ல சத்தமா மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டு நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம். இதை மட்டும் சொல்லுவோம் மீண்டும். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம். ஒரு விஷயம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை. அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தலைவரா இருந்தா போதும், நம்முடைய மெய்ப்பரா இருந்தா போதும். நான் வேதம் தான் சொல்லுது, The Lord is my shepherd, I shall not want. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது I shall lack nothing அப்படின்னு சொல்லியிருக்கு. மேபி நம்ம நிறைய காரியங்களோடு நிறைய எதிர்பார்ப்போடு இல்லை எதுவுமே யோசிக்காமல் கூட நம்ம இந்த இடத்துல நிற்கலாம். ஆனால் என்னால் சொல்ல முடியும், when God is your shepherd you shall lack nothing. கடவுள் உங்களுடைய மெய்ப்பராக இருப்பார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில்
நீங்கள் எதையுமே நீங்கள் இழக்கவோ தேவையில்லை, நீங்கள் எதையுமே நீங்கள் வெறுக்கவோ தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது, அவரே உங்களுடைய தேவையாய் மாறும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த இயேசு, நம்ம ஆராதிக்கிற இயேசு, அவர் எப்பொழுதும் என்றென்றும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவராகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனம் பார்க்கும்போது தீமை ஒன்றும் அவரிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆமாம், ஏன்னா தீமை ஒன்றுமே அவரிடத்துல இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவேன், பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே கரங்களை உயர்த்தி உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம், பாடுவோம். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபி தீச்சூளை நாடுவி, உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபி தீச்சூளை நாடுவி, உங்க நாமம் உயர்த்தும் போது அணுகிறாது. இயேசுவே, உம் நாமமே Hallelujah. Yeshua,
சொல்ற ஒரு காரியம் உண்டு. இயேசு நமக்காய் தன்னை முற்றிலுமா கொடுத்தார். அதே போல நாம் உயர்த்தும் போது கரங்களை எவ்வளவு தூரம் நம்ம உயர்த்த முடியுமோ, முற்றிலுமாய் நம்மை கொடுத்து உங்க கை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ, அந்த பரலோக தேவனை பார்த்து, அந்த பரலோக தேவனை பார்த்து சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் உங்க நாமம் அஸ்திபாரம் இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம். இருக்க எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் இல்லைனா, அவருடைய அன்பு இல்லைனா நாம் இங்க இல்லை. எத்தனை பேர் என்னோட கூட நீங்க ஒத்துக்கிறீங்க? ஒத்துறவங்க மாத்திரம் இந்த 2 கரங்களை பரலோகத்துக்கு தேவனுக்கு நேராய் 2 கரங்களை தட்டி சொல்லலாமா? உங்க அன்பு இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவர். 2 கரங்களை நாம் தட்டி சொல்லலாமா? அது நம்புறவங்க மாத்திரம், அது உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம். அன்பு இல்லைன்னா நாங்க இல்லப்பா. நாம் இப்படியாய் முடிக்கலாம். சொல்லி முடிப்போம். மீண்டும் இதை மாத்திரம் சொல்லுங்க. எவ்வளவு தூரம் உயர்த்த முடியும்? யாரும் சொல்றீங்களா? பரிசுத்தம் மையம் நிறைந்த தெய்வம், உங்க அன்பு இல்லாம நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய யோசனைகளை பார்க்கலாம் உங்களுடைய தரிசனம் பெரியதப்பா. எங்களுடைய திட்டங்களை பார்க்கலாம் உங்களுடைய திட்டங்கள் பெரியது ஆண்டவரே. இதோ
நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் நிற்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், ஒரு நாள் சரித்திரத்தில் நாங்கள் யாவரும் தவிர்க்க முடியாத ஆட்களாய் உன்னோடு கூட நிற்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை முடிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு தீம் என்ன தீம்? குட் ஷெப்பர்ட். ஹல்லேலூயா. இந்த சபையை கொடுத்து, இருக்க இடத்த கொடுத்து, மைக்கு, கேமரா, இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிஏ சிஸ்டம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண லவ்விங் ஷெப்பர்ட் லிவிங் சர்ச் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் ஜிசா மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிசா மினிஸ்ட்ரி சார்பாக இதுதான் ஃபஸ்ட் மீட்டிங். ஜிசா மினிஸ்ட்ரி ஃபுல் ஃபார்ம் ஜீசஸ் இஸ் ஸ்டில் அலைவ். இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார், இப்பயும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறனால்தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துகிறோம். இந்த மீட்டிங்கில் பாஸ்டர் விராஜ் டேனியல் எங்கேருந்து வந்திருக்கா தெரியல, ஸ்ரீலங்கா. ஒரு நல்ல அருமையான தேவ ஊழியர். அநேக ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கார், அநேக சபைகளை எழுப்பியிருக்கார். எழுப்பி அந்த சபையில் ஒரு ஊழியக்காரரை ஸ்தாபித்து அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த காலத்தில் அப்படி யாருமே இல்லை, நான் பார்த்ததில்லை, எனக்கு நினைவு சேர்ந்து யாரும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு தேவ ஊழியர் சென்னையில் வந்து நம்ம மத்தியில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக, அதே மாதிரி இந்த வாலிப பிள்ளைங்கள் மத்தியில் ரொம்ப அந்த பிள்ளைங்களை நேசித்து அவங்களோடைய வாலிபர்களாக இருந்து நம்ம மத்தியில் ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. அவரை நம்ம கரங்களை தட்டி நம்ம முன்பாக அழைப்போம். ப்ரைஸ் லார்ட். பாய்ஸ், இந்த மீட்டிங்கை கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும் எந்த இடத்துலையோ அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு பர்பஸ் தான் நமக்கு என்னென்னா, நாங்கள் ஒரு பெரிய லெவலான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணுமென்ற எங்களோட நோக்கம் கிடையாது. நாம் எப்போ வந்தாலும் டர்ஃப் ஆடுறோம், ரைட்? இந்த டர்ஃபில் நாம் போன தரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது கூட 2 hours எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம ஆடணும். நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை விட அதிகமாக வெளிப்படும் பொழுது நம்மளை அறியாமலே அது ஒரு விக்கிரகமாக மாறிடும், ரைட்? அப்போது நாங்கள் தீர்மானித்தோம், எப்போ டர்ஃபுக்கு கூப்பிட்டாலும் நம்ம பிள்ளைங்க வராங்க, நம்மளோட சேர்ந்து விளையாடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இவங்களுக்கு அவருடைய அன்பு சார்ந்த ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நாம் டர்ஃபுக்கு போகணுன்றது எங்களோட நோக்கமாக இருந்தது. அதனால் ஒரு கொஞ்ச நேரமாக இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும், இந்த கொஞ்சம் பேரும் டர்ஃபில் இருந்தோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாம் அலப்பறை பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுடைய சத்தம், உங்களுடைய எனர்ஜி, சிபி நம்ம எப்படி பேசுவோம், ரைட்? அப்போது இது அத்தனையும் அவருடைய ராஜ்யத்தின் பணியில் உங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வரலாட்டி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தோற்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம், ரைட்? அதனால்
இத்தனை நாட்களும் எப்படி அந்த டர்ஃப் எனர்ஜியை நாம் கொடுத்தோமோ அதே போல் இந்த இடத்துல ஒரு கொஞ்ச நேரம், ரைட்? நான் இப்படி இருந்து பேச போகிறது இல்லை, நான் வந்துடுவேன் முன்னுக்கு உங்களோட. அவதானிச்சிங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அவர் அழைத்து செல்வார் என்ற அல்ல, அவர் சுமந்து செல்வார், ரைட்? அதுதான் அந்த வித்தியாசம், ரைட்? ஒரு மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்கிறதுக்கும் கடவுள் அவனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்குள்ளே கொண்டு வரதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டால் தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர முடியும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய நடத்துதல், அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்தால் அப்படி தூக்கி அப்படி வைப்பார். நீங்கள் நினைச்சும் பார்த்துருக்க மாட்டீங்க எத்தனை படிகளை தாண்டி எப்படி நான் மேலே வந்தேன் என்றதை நினைக்கக்குள்ளே உங்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்புக்கு வெளியில் நிற்க முடியாமல் போயிடும், ரைட்? காட் இஸ் அவர் ஷெப்பர்ட். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஷெப்பர்ட் என்று சொல்லும் பொழுது மேய்ப்பன்ன்றதை மட்டும்தான் நீங்கள் தமிழில் யோசிப்பீங்க. ஆனால் அந்த மேய்ப்பன்ன்ற வார்த்தைக்குள்ளே இருக்கிற வரை விளக்கணங்களை குறித்து தான் நான் உங்களோட பேச போகிறேன். ஷெப்பர்ட் அவருடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான், ரைட்? அந்த ஜீவனை கொடுக்கிறதன் அர்த்தம், ஆழம் இனி உங்களோட வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய பணிவிடையை செய்ய போகிறது, இதை தான் நம்ம பேச போகிறோம். 2 வசனம் இருக்குது. 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம். இது ரெண்டும் மிங்கிளானது தான் அந்த மேய்ப்பனை குறித்த மேன்மையான பார்வை, ரைட்? நான் பேசி முடிஞ்சோடனே உங்களை டீம் ஆக்கிடுவேன். நான் என்ன பேசணுனோ அதை நீங்கள் குரூப்பாக வந்து எனக்கு அல்லது இங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ரெடியா? சரி, ஆரம்பிக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிற தைரியத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் காலூன்றி நிற்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் எதை பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை பேசி அவர்களது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நீர் நடத்தி செல்லும்படிக்கு ஜெபிக்கிறேன். நம்முடைய தயவுள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? சரி. 121ஆம் சங்கீதம், இந்த சைடில் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. 121ஆம் சங்கீதம், ரைட். 23ஆம் சங்கீதம், இந்த சைடில் ஒரு ஆள். சங்கீதம் 23, சங்கீதம் 121, ரைட். வாசிங்க பாப்போம். டர்ஃபில் எப்படி உங்களோட சவுண்டு வருமோ, இப்படி ஃபைட் பண்ணி சண்டை போடுவீங்களோ அந்த வைப்போடு, அந்த சவுண்டோடு, அந்த எனர்ஜியோடு, இந்த சைடில் இருந்தும் அதே சேம் எனர்ஜி, இந்த சைடில் இருந்தும் சேம் எனர்ஜியோடு வரணும். வாசிங்க 23ஆம் சங்கீதம், ஃபர்ஸ்ட் வேர்ஸ். இந்த பக்கம் வாசிங்க. இது ஒரு வயிற்றுக்கு அலப்புனா எப்படி சத்தம் போடுவேன் நீ? சத்தமாக வாசி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன வசனம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் தைரியப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு தொழில் முயற்சியோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்களா? அல்லது தேவ ராஜ்யத்தின் பணியில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆராதிக்கிற அந்த அன்பு தெய்வம் யாராக, எப்பொழுது, எப்படி செயல்படுகிறார்ன்றதை குறித்த தெளிவு உங்களுக்குள்ளே இருந்தால், அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் எப்படி ஜெயமெடுப்பீர்கள் என்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் நன்கு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருப்பீங்களா இருந்தால், உங்களுடைய வேகத்தை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களுடைய ஓட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உங்கள் மீது
நிர்ணயித்திருக்கிற அல்லது அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. அவ்வளவு மேன்மையாக, அழகாக, சுவாரஸ்யமாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்போ வாசிங்க 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். அதாவது தாழ்ச்சி அடைவன் என்ற பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக நீங்கள் சிந்திப்பீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் ஒரு நாளும் தரம் குறைந்து போக மாட்டீர்கள், ஒரு நாளும் தவறு விட மாட்டீர்கள், ஒரு நாளும் தனிமைப்படுத்தப்பட மாட்டீர்கள், ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு சிங்கிள் சிச்சுவேஷன்லையும் சின்ன சின்ன தனித்துவமான பகுதிகளிலையும் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வெட்கம், ஏதோ ஒரு தனிமை, ஏதோ ஒரு பின்னடைவு உங்களை ஆக்கிரமிக்கிறது நிமித்தம் ஒரு வேகத்தோடு கூட, ஒரு உற்சாகத்தோடு கூட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தோல்விக்கென்றோ, வெட்கத்துக்கென்றோ, அவமானத்துக்கென்றோ, தனிமைக்கென்றோ, தளர்வுகளுக்கென்றோ உங்களை அழைக்கவில்லை. யாரோ ஒரு சாதாரண பலம் பொருந்தின மனிதன் உங்களை ஒரு விஷயத்துக்கு அழைச்சாலே அந்த மனுஷன் ஒரு சிறப்பான மனுஷனாக இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும். ரைட், இந்த மனுஷன் கூப்பிட்டுருக்காரண்டா, இந்த மனுஷன் நமக்கு பக்கபலமாக இருக்கிறாரண்டா, நமக்கு வேறு லெவலில் வெற்றி இருக்குதுன்னு நாம் சிந்திக்கிறோம். நம்ம டீம் பிரிக்கும் பொழுதே எப்படி பார்க்குறோம்? நல்லா விளையாடுறாக்கள் யார், யாரை எடுத்தால் நம்மளோட டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு டேர்ஃபுக்குள்ளே நம்ம சண்டை போடுறோம். நல்லா விளையாடுறவங்கள நம்மட பக்கம் சேர்த்தா தான் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக ஜெயத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பரிசளிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் ஆரம்ப நாட்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார்ன்றது உங்களுக்கு மனப்பாட வசனமாய் கூட இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னால் அந்த மேய்ப்பனுடைய செயல்பாடுகள் அல்லது அந்த மேய்ப்பனுடைய தொழில்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போது நீங்கள் தாழ்ச்சி அடையாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கிறவரை நோக்கி பார்க்கிற அனுபவம், நீங்கள் குனிஞ்சி போகாமல், நீங்கள் தாழ்ந்து போகாமல், நீங்கள் மேன்மையான ஸ்தானத்தை நோக்கி நகரும் பொழுது உங்கள் பார்வை அவரை நோக்கி, அவரை சார்ந்து இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் அவங்க வாழ்க்கையில் வேலை செய்கிறாராம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் வாஞ்சிக்கிறது, ஒத்தாசை என்றால் என்னென்றால் அதன் வரைவிலக்கணம். தம்பி அந்த பைபிள் எடுத்துட்டு வா, பைபிள் எடுத்துட்டு வா. தேங்க்ஸ்டா. தம்பி அந்த பேக் எடுத்துட்டு வா. ஏய் தேங்க்ஸ்டா. தம்பி அந்த சேர் எடுத்துட்டு வா. டேய் தேங்க்ஸ்டா. அந்த சேரை கொண்டு வை. அந்த பேக்கை கொண்டு வை. பைபிளையும் கொண்டு வை. பாருங்க, ஒத்தாசைண்டா என்னண்டா, நான் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறேன், அதை எனக்கு செய்ய முடியலை, நான் எதிர்பார்க்கிறதை செய்யும்படியாக எனக்காக ஏற்படுத்தி கொண்டது தான் ஒத்தாசை என்றது. சில நேரம் ஒருத்தர் மருத்துவமனையில் மருத்துவமனை சரியா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தா அவரால் எழும்ப முடியாது, நடக்க முடியாதுன்றா சொல்லுவாங்க, அவருக்கு ஒத்தாசையாக ஒருவரை அந்த இடத்துல நிறுத்துவாங்க. அவர் தண்ணி சாப்பிடணும் போல இருந்தால் அவங்க தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்க சாப்பாடை கொடுப்பாங்க, அவருக்கு டேப்லெட் கொடுக்கணும்னா அவங்க டேப்லெட் எடுத்து கொடுப்பாங்க. அவர் விரும்புகிறதெல்லாம் இந்த மனுஷன்
செய்வாங்க. சில நேரம் யாருக்காவது குழந்தை பிறந்திருந்தா அவங்களுக்கு ஒரு ஆளை ஒத்தாசைக்கு வச்சுருப்பாங்க. அவங்க எழும்ப முடியாது, நடக்க முடியாது, செயல்பட முடியாது. அவங்க வாஞ்சிக்கிற அத்தனையும் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படிக்கு நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்கு ஒத்தாசையாக என்ன செய்கிறாராம் இருக்கிறார். பிள்ளைகள் 2 தரம் 3 தரம் சொன்னோன்னே அவன் முகம் மாறித்து. இதை செய் இதை செய் இதை செய்யண்டோன்னே என்னடா அவர் வேலை சொல்லிட்டே. நாம் அவரை பார்த்து 1000 தரம் சொன்னாலும் அவருடைய முகம் சுளிக்கவே மாட்டுது. அவர் இன்னும் அதிக எனர்ஜியோட, ஏண்டா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற தெய்வம் 1 அல்ல 1000 முறை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நம்பணும், நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் வழிபடுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மையானவராக இருக்கிறார். அப்போ உங்களை தாழ்ச்சி அடையாமல் பார்த்து கொள்ளுகிற தெய்வம் எப்பயும் உங்களை வீழ்ச்சியை நோக்கி அல்ல, எழுச்சியை நோக்கி, மேன்மையை நோக்கி, உயர்வை நோக்கி நகர்த்த விரும்புகிறார். அவர் உங்களை உயர்வை நோக்கி நகர்த்தும் பொழுது ஒரு நாளும் தாழ்ந்த நிலையில் உங்கள் பார்வை இருக்க கூடாது. நீங்கள் தோல்வியை பார்க்கக்கூடாது, நீங்கள் பலவீனத்தை பார்க்கக்கூடாது, அதைரியங்களை பார்க்கக்கூடாது, நீங்கள் பட்ட வெட்கத்தையோ அவமானத்தையோ நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. உங்களை நடத்துகிறவர் யார் என்பதை சற்று மேலோங்கி பார்க்கும் பொழுது, அவரை நீங்கள் நேருக்கு நேராய் தரிசிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து உண்டாகிற அந்த ஒத்தாசை, அன்பு, சகாயம் உங்கள் வாழ்க்கையை ஆறுதல் படுத்தவும் தேறுதல் படுத்தவும் அது போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னடா இப்படி டர்ஃபில் இருப்பீங்களா? இப்போ டர்ஃபில் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறத கடவுள் அங்கீகரிப்பார். நீங்கள் டர்ஃபில் இப்படி இருக்க மாட்டீங்கன்னா உங்களுடைய செயல்களை அவர் அங்கீகரிக்க மாட்டார். உங்கள் உள்ளத்தில் டர்ஃப் ஒரு விக்கிரகமாகவும் உங்கள் விக்கிரகத்துக்குரிய வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். சில நேரம் நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நேசிக்கிற ஒரு மனுஷனோட செலவிடுற நேரத்தில் இருக்கிற எனர்ஜி தேவ சமூகத்தில் இல்லாட்டி அந்த மனுஷன் உங்களோட வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறிடுவான். நீங்கள் செய்கிற ஒரு தொழிலில் இருக்கிற எனர்ஜி தேவ சமூகத்தில் உங்களுக்கு இல்லாட்டி அது ஒரு விதமான விக்கிரகமாக மாறிடும். அதனால தான் நாங்கள் வளமையாக டர்ஃப் ஆடுறோம். இன்றைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் என்று தீர்மானித்ததானே தவிர, ஏதாவது கடவுளுடைய காரியங்களை கற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்ததானே தவிர வேறொரு நோக்கமும் இல்லை பாய்ஸ். ரைட். அப்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்போது உங்களை தாழ்ச்சி அடைய விடாதபடிக்கு உங்களை எழுச்சி அடைய பண்ணுகிற தெய்வத்துக்கு நேராய் நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவர் யாராம்? சிவி யார் அவர்? அப்போ நீ சொல்லலை. இப்போ பொதுவாக கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணும்? சொல்லணும். இல்லாட்டி தனித்தனியாக கேட்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோன் யார் அவர்? ரைட். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் நன்மையை உண்டாக்குறவர், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறவர், உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர் யாரென்ற கேள்விக்கு அவரை குறித்த ஒரு அடையாளம், அவருடைய அட்ரஸ் என்னென்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இதை விட ஒரு மனுஷனுக்கோ ஒரு தெய்வத்துக்கோ ஒரு அடையாளம் தேவையா? வானமும் பூமியும் இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷித்த தெய்வத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாதாரண ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமான சின்ன சின்ன சவால்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் அதைரியப்படக்கூடாது, நீங்கள் பலவீனப்படக்கூடாது, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை உறுதியாய் நம்ப வேண்டும். என் தெய்வத்தை நான் நோக்கி பார்க்குற நேரத்தில் அவரால் எனக்கு சகாயம் உண்டாயிருக்கும்ன்றதை நீங்கள் நம்பணும்.
கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் வரைக்கும், அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கும் வரைக்கும், அவர் என்னுடைய தலைவனாய் இருக்கும் வரைக்கும் நான் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரண்டா ஒரு சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் உங்களோட வாழ்க்கையில் தாரது இல்லை. நீங்கள் நினச்சி பார்க்குறத விட எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் தாராராம். அதன் வரைவிலக்கணம் என்னண்டா, உன்னை குறித்து உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு மேலானதுன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண தெய்வம் என்ன செய்கிறாரண்டா, சொல்லுவாங்க அக்கறை மாட்டுக்கு இக்கரை தெரியுமா, அப்படி ஒரு வேர்டு இருக்கு. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, அக்கறை மாட்டுக்கு மாடு. இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பார்க்கும் பொழுது அங்கே எல்லாம் பசுமையாக தெரியும், அந்த இடத்துல இருந்து இந்த இடத்த பார்க்கக்குள்ள இங்கே எல்லாம் பசுமையாக தெரியும். அதனால் இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வாரதும் தான் அதோடைய வேலையாய் இருக்கும். அது தன்னுடைய பார்வையில் சில விஷயங்களை தீர்மானித்து தோற்று போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் பார்க்குறாரு எது சிறப்பான இடம், எது மேன்மையான இடம், எது இவனுக்கு சூட்டபிளான இடம், எது இவனுக்கு தகுதியான இடம், எந்த இடத்துல இருந்தால் இவன் செழிப்பாக இருப்பான், எந்த இடத்துல இருந்தால் இவன் ஆரோக்கியமாக இருப்பான், எந்த இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்தினா இவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பான்ன்றதை உன்னை குறித்து உனக்கு முன்னால் அவர் அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் விடுகிறார். வாசிங்க இந்த வசனத்தை என்ன சொல்லுதுண்டு. நான் மேயல்ல, அவர் என்ன மேய்க்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களோட விருப்பத்துக்கு, உங்களுடைய தீர்மானத்துக்கு, உங்களுடைய தெரிவை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது அநேக சந்தர்ப்பங்கள் நீங்கள் தோற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பாரண்டா, சரியான இடத்துல மேய்ப்பாரண்டா, நேர்த்தியான இடத்துல மேய்ப்பாரண்டா, உங்களுக்கு தகுதியான இடத்துல மேய்ப்பாரண்டா, அதை நம்பி அவருக்கு பின்னால் பயணம் பண்ணுகிற அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். நம்மட நாட்டில் தான் ஆடுகளை முன்னுக்கூட்டு மேய்ப்பன் பின்னுக்கு தெரிகிறது. கம்பவுண்ட் எடுத்து அடித்து அங்கால போயிடும், இஞ்சால போயிடும். ஆனால் இஸ்ரேலில் இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்ட பூமியில், நிலப்பரப்பில், கலாச்சாரத்தில் மேய்ப்பன் முன்னால் போவார், ஆடுகள் அத்தனையும் பின்னால் வரும். அதுதான் சிஸ்டம். அந்த மேய்ப்பனை அது நன்கு இனங்கண்டிருக்கும். அந்த மேய்ப்பனை குறித்த அறிவு, தெளிவு அதுகளுக்கு இருக்கும். அதனால் அந்த ஆடெல்லாம் மேய்ப்பன் முன்னால் போவார். நீங்கள் சில நேரம் பாருங்கள், ஏதாவது பிக்சர்ஸ்லாம் மேய்ப்பன் முன்னுக்கு இருப்பார், ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனை பார்த்த மாதிரி பின்னுக்கு நிற்கும். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய மேய்ப்பன் நமக்கு நேர்த்தியான விஷயங்களை ஆயத்தப்படுத்தி தான் வைத்திருப்பார்ன்றதை நம்புவீங்களா இருந்தால் கண்ணை மூடித்து அவருக்கு பின்னால் பயணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இப்போது செழிப்பான, ஆரோக்கியமான, உங்களுக்கு சமாதானமான, உங்களுக்கு தகுந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாராம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய். அமர்ந்த தண்ணீர்ண்டா சில நேரம் உங்களுடைய பார்வைக்கு செவ்வையாய் தோன்றுகிற காரியங்களை தீர்மானித்து அதை தேடி நீங்கள் ஓடும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும். இஸ்ரவேல் நிலப்பரப்பு எப்படி இருக்குமெண்டா செங்குத்தாக இப்படி இருக்கும். அந்த இடத்துல இருந்து மலைகளினால், ஏரிகளினால் தண்ணீர்கள் சரியான வேகமாக வழிந்து ஓடி வந்து கொண்டிருக்கும். அப்போது இப்போ ஒரு ஆடு போய் அந்த தண்ணியை குடிக்க போதுன்னு சொன்னால் அந்த தண்ணீர் வார ஸ்பீடுக்கு வாயை வச்சாருன்னா அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், ஆளை அள்ளி அடித்து இழுத்துட்டு போயிடும். அப்போது அந்த மேய்ப்பன் என்ன செய்வாரண்டா, பெரிய பெரிய கல்லுகளை கொண்டு போய் அந்த இடத்துல அணை கட்டி வார வலிஞ்சி ஸ்பீடாக வார தண்ணி அந்த கல்லில் விழும். அந்த கல்லில் விழுந்து அங்கால அந்த தண்ணி மெல்ல அமைதலாக வரும். அந்த சிச்சுவேஷன் அவர் உனக்கு உருவாக்கி தருவார்.
அப்போது அந்த கல்லுக்கு அங்கால நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அமைதலான நீரை நீங்கள் பருக முடியும். அல்லது மேய்ப்பனுக்கு முதல் அல்ல மேய்ப்பனை தாண்டி மேய்ப்பனுக்கு மேலே சிந்திச்சு வேலை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் பயணிப்பீங்களா இருந்தால் அந்த தண்ணீரின் வேகம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். அந்த ஆடு தலையை கொடுத்தா என்ன நடக்கும்? தண்ணி அள்ளி அடிச்சுட்டு போயிடும். அதில் தப்புறதுக்கு 199% வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சிலதை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும், சிலதை பார்த்தோன்னே அனுபவிக்கணும் போல இருக்கும், பார்த்தோன்னே அதை உங்களுக்கென்று உரித்தாக்கி கொள்ளணும் போல இருக்கும். உங்கள் பார்வைக்கு நலனாய் தோன்றுகிற அத்தனையும் உங்களுக்கு ஆரோக்கியமானது அல்ல. உங்கள் பார்வைக்கு நலனாய் தோன்றுகிற அத்தனையும் உங்களுக்கு தகுதியானது அல்ல. உங்கள் பார்வைக்கு அழகாய் தெரிகிற அத்தனையும் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடியது அல்ல என்பதை நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி ரொம்ப களைப்போடு தான் வருவாங்க. அந்த களைப்பின் மத்தியிலையும் அந்த தண்ணீரை கண்டோனே பாஞ்சு விழுந்து ஓடி போகும் பொழுது அந்த மேய்ப்பெண் அந்த ஆடுகளில் இருக்கிற அக்கறையின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் ஆடுகளை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கான சூழலை உருவாக்கி தருகிறேன் என்று செயல்படுவார். இன்றைக்கு சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் 2 விதமான மேய்ப்பர்களை நீங்கள் சந்திக்க முடியும். ஒன்று உங்கள் பரலோக தகப்பன், அவர் ஒரு மேய்ப்பர். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், அவர் ஒரு மேய்ப்பர். அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆவிக்குள்ளே, உங்களை ரட்சிப்புக்குள்ளே, உங்களை நல்ல வழிகளை நோக்கி நடத்துகிறவர்கள் ஒரு விதமான மேய்ப்பர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன விரும்புகிறோம்டா, அந்த ஆடை போல பறந்து உளுந்து அந்த தண்ணீரை குடிக்க விட்டால் இவங்க நல்லவர்கள், இவங்க நம்மளோட மனசை புரிஞ்சு கொண்டிருக்காங்க, நம்ம இவ்வளோ தாகத்தோட வாரம்ன்றதை தெரிஞ்சு கொண்டிருக்காங்க, அதனால தான் திறந்து விட்டுருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். யாராவது அதை தடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, நான் அதை பார்த்து என்ன செய்வாங்க? பாஞ்சு விழுந்து போகத்தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் விரும்புகிறதை செய்கிறவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் என்று, அது தவறு. நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் உங்களை நேசிக்கிறவர்கள் அல்ல. உங்களுக்கு சரியானதை செய்கிறவர்கள் தான் உங்களை நேசிக்கிறவர்கள். உங்களுக்கு தகுதியானதை செய்கிறவர்கள் தான் உங்களை நேசிக்கிறவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் பேசினா சில நேரம் நான் உங்களுக்கு நல்லவனாய் தோன்றலாம். உங்களுக்கு குறை நிறைகளை சுட்டி காட்டும் பொழுது நான் உங்கள் விருப்பத்துக்கு முரணானவனாக தெரிய வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு நாளும் உங்கள் விருப்பத்துக்குரியவனாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறது அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய மேய்ப்பனுடைய விருப்பத்துக்குரியவனாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் சிந்திக்கணும். உங்களுடைய தாய் தகப்பனை நினச்சி பார்ப்பீங்களா இருந்தால் அவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல பசுமையான புட்களை நீங்கள் மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் சில நேரம் உங்களை தடுக்கும் பொழுது, சில விஷயங்களுக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் பொழுது, நீங்கள் அந்த தாய் தகப்பனையே சில நேரம் இவங்க என்னுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்கிறாங்கல்ல, இவங்க என்னுடைய ஆசையை விளங்கி கொள்கிறாங்கல்ல, இவங்க என்ற மனசை புரிஞ்சு கொள்கிறாங்கல்லன்று வேதனையோட கண்ணீரோடு நிற்கிறீங்க. ஆனால் அவர்கள் உங்களுக்கு நேர்த்தியான விஷயங்களை ஆயத்தப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த இடம் வரைக்கும் அவர் உன்னை அழைச்சி கொண்டு வந்து விடுவார். அமைதியார். இன்றைக்கு காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். யாராவது ஒரு ஆள் அவசரப்பட்டு போய் அடிச்சுட்டு போனதை மற்ற ஆடுகள் பார்த்தா தான், ஆஹா நல்ல வேளை அவர் நம்மளை தடுத்து நிறுத்தினார், இல்லாட்டி நானும் சிதஞ்சிருப்பேன்ற ஒரு எண்ணம் அப்போ தான் உருவாகும். அதே போல் உங்களை யாராவது தடுத்து நிறுத்துகிறாங்களா, உங்களுக்கு யாராவது புத்தி சொல்கிறாங்களா, உங்களை யாராவது மேலே அழைத்து கொள்ளுகிறார்களா, நீங்கள் அவங்கள நேசிக்கணும், நீங்கள் அவங்கள கனப்படுத்தணும். கடவுள் உங்களுக்கு தந்த உத்தரவாதம் அது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உங்களுக்கான ஒரு சேஃப் சோனை அவர் உருவாக்கி தருகிறார் என்று அர்த்தம். வாசிங்க இங்கால.
இப்போ பாருங்க, இந்த வசனம் ஜோடியாக வந்து கொண்டே இருக்கும். அவர் உன்னை அமர்ந்த தண்ணீரை விட்டா நீ அடிபட்டு போயிடுவா. இப்போ உன் காலை தள்ளாட விட்டா, உன்னோட காலை அவர் தள்ளாட விட்டாருண்டா உன்னுடைய பயணம் படுத்துரும், உன்னுடைய எதிர்பார்ப்பு சீர்குலைஞ்சிரும், உன்னால் குறித்த இலக்கை நோக்கி நகர முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், என்னை தள்ளாட விடலை, என்னை தாங்கி நடத்தினார், என் கால்களை பலப்படுத்தினார். அவர் என் கால்களை மான்கால்களைப் போல மாற்றி உன்னுடைய எதிர்பார்ப்பை நோக்கி நீ நகர்றதுக்கு இன்னும் உனக்கு ஸ்ட்ரென்த்து தந்து, மனுஷண்ட கால் வேகத்தை விட மானுடைய கால் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கு, இன்னும் உன்னை பலப்படுத்தி நீ நினைக்கிற, நீ எதிர்பார்க்கிற, நீ வாஞ்சிக்கிற இடத்தை உன்னை வேகமாக நகர்த்தணும் என்று கடவுள் உனக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். எப்படி? அமைதலான தண்ணீருக்கு, நல்லா கவனிங்க, இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அந்த தண்ணீரை அமைதலாக்க அந்த மேய்ப்பன் முயற்சி செய்யும் பொழுது அவர் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு தண்ணி அடைக்காண்டா, எப்படி ஒரு ஆடு அடிபட்டு போகுமோ அதே மாதிரி அந்த மனுஷனும் அடிபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ரிஸ்கை சந்தித்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மந்தைகள் அடிபற்றக்கூடாதுதான் அந்த மேய்ப்பனுடைய நோக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆட்டை மாதிரி தானே ஒரு மனுஷனும். எப்படி ஒரு தண்ணியோட ஸ்பீடுக்கு அந்த ஆடு அடிபட்டு போகுமோ, அந்த மந்தை அடிபட்டு போகுமோ, அதே மாதிரி கல்லோட பாரத்தோடு வந்து அந்த கல்லை வச்சு உங்களுக்கான என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும்பொழுது அந்த மேய்ப்பனும் அடிபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை பெருசாக நினைக்காம உங்களுடைய ஜீவனை பெருசாக நினைச்சது நிமித்தம் அப்படி அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இதே காரியத்தை தான் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவன் மேலானதாய் கருதுனதன் நிமித்தம் அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டார். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். என்ன காக்கிறவர் உறங்காரு, அவரும் முழிச்சு திரிக்கிறாரண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் முழிச்சு திரிக்கிறது நோக்கம் என்ன விளங்கல? நீங்கள் தூங்குவீங்க, அவர் முழிச்சு திரிப்பார். அதான் ஸ்கிரிப்ட். நாம் சின்ன வயசில் இருக்கக்குள்ள நமக்கு அந்த தெளிவு இருக்காது. ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய குழந்தை தூங்கும் பொழுது நாங்கள் முழிச்சிருந்தால் அந்த பிள்ளை என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிள்ளை எழும்பிடாமல், அந்த பிள்ளைக்கு சத்தங்கள் டிஸ்டர்புகள் வந்துடாமல், அவளுடைய தூக்கம் சிதைஞ்சிடாமல் நானும் என்னுடைய மனைவியும் பக்கத்தில் இருந்து ஏசி வேலை செய்யலையா, ஃபேன் வேலை செய்யலையா, ஒரு விசிறியாவது எடுத்து விசுக்கி 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 அந்த பிள்ளை தூங்குறத ரசித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற அன்பு தகப்பன் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க, அவர் உன்னை பாதுகாத்து கொண்டு அவர் தூங்காமல் உன்னை ரசித்து கொண்டிருக்கிறாரண்டா நீ எவ்வளவு பாக்கியவான் என்று அர்த்தம். இன்றைக்கு இந்த பூமியில் எந்த மனுஷன் நம்முடைய தூக்கத்துக்காக தன்னுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக விழிச்சித்திருக்கிற ஒரு ஆளை தெரியுமா உங்களுக்கு? ஒன்று உங்கள் அன்பு தகப்பன். நீங்கள் 2வதாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்கள் ஆராதிக்கிற அந்த அன்பு தகப்பன். அதான் சொல்லுது வேதம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா ரெஸ்ட் எடுப்பீங்க, அவர் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பார். நீங்கள் தூங்குவீங்க, அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. இந்த தூங்குதல் மற்றும் உறங்குதல் என்ற வார்த்தையின் வரைவிலக்கணம் என்னவென்றால், அவர் ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அவர் நான்ஸ்டாப்பாக உங்களுக்காக ஒர்க் பண்ணிக்கொண்டே இருப்பார். புரியுதா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ரெஸ்டாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழும்படிக்கு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர்
உறங்கார். உன்னுடைய காலை தள்ளாட விடாதபடிக்கு உன்னை காத்து, உன்னை வழிநடத்தி, உன்னை வாழ வச்சு, உன்னை பாதுகாத்து, உன்னை பராமரித்து, நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்து நீ சந்தோஷமா சமாதானமா நிம்மதியான நிலையில இருக்கிறதை கண்டு ரசிக்கிற ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. சில மனிதர்களுக்கு நாம் நிம்மதியாக இருந்தால் பிடிக்காது, மனிதர்களுக்கு நாம் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, மனிதர்களுக்கு நாம் சமாதானமாக இருந்தால் பிடிக்காது, மனிதர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் பிடிக்காது. என்ன வர வர நல்லா வளர்ந்து கொண்டே போகிறான், இவனுக்கு ஏதாவது செய்யணும். என்ன 2-3 நாளாக சிரிப்போடு இருக்கா? நம்ம மனிதர்களுடைய பார்வையும் மனநிலையும் மாறுபட்டது. ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை தக்க வைக்கும்படிக்கு, உன்னுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பாதுகாக்கும்படிக்கு அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் ஆத்துமா தேற்றப்படலாட்டி உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களோட ஆத்துமாவில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் ஆத்துமாவில் ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் ஆத்துமா ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி அங்கலாய்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது. இங்கால பக்கம் பார்க்கல உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுது. அப்போது அவர் உன்னை காக்கிறாருண்டா எந்த விஷயத்தில் உன்னுடைய ஆத்மா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோ, எந்த விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயத்தை நினைச்சு நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை நீ நினைச்சு டிசப்பாயிண்ட் ஆகாதபடிக்கு அத்தனை சவால்களை அவர் சுமந்து கொண்டு, நீ செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் அவர் செய்து கொண்டு உனக்கு ஓய்வை உண்டாக்குற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் தேற்றுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரியலைஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சவால்களின் அடிப்படையில் ஒரு சாதாரண மனுஷன் உங்களை தேற்றுனா அதில் நீங்கள் தேற்றுதல் அடைய மாட்டீங்க, அதில் நீங்கள் சமாதானமாக மாட்டீங்க. 1000 பேர் வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னாலும் அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை சுகப்படுத்த மாட்டாது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், அதான் வசனம் சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. அவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொண்டால் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள். நீங்கள் தூங்குவீங்க, அவர் முழித்து கொள்வார். நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, அவர் ஒர்க் பண்ணுவார். என்ன வேலை அவர் செய்கிறாராம்? உங்கள் ஆத்மா எதை நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ, பதறி கொண்டிருக்கிறதோ, வேதனையை சஞ்சலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறதோ, அத்தனை காரியங்களையும் அவர் சந்தித்து உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்தி இளைப்பாறுதலுக்கு கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நல்லா கவனிங்க, அவர் நடத்துகிற பாதையில் பயணிக்கிறவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் ஜெயிக்கும். இன்றைக்கு மேய்ப்பன் முன்னால் கடந்து போகிறானா, மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல பசுமையான மேய்ச்சல் இருக்கிறது, எந்த இடத்துல பள்ளத்தாக்கு இருக்குது, எந்த இடத்துல முள் இருக்குது, எந்த இடத்துல கல் இருக்குது, எந்த ரூட்டால் போனால் என்னுடைய ஆடுகள் சரியான நிலையை நோக்கி நகரும்ன்றது மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகள் மாத்திரம்தான் அதன் பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நம்முடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில், நம்முடைய தெரிவின் அடிப்படையில், நம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் நம்முடைய பாதையை அமைத்து கொள்ளுகிறோமோ, யாரெல்லாம் நம்முடைய பாதையை தெரிவு செய்கிறோமோ, நாம் அத்தனை பேரும் சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும். இன்றைக்கு அந்த நல்ல மேய்ப்பனுடைய வழியில் நடக்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க. ஐ எம் ஷுவர், நான் உங்களுக்கு நிச்சயித்து சொல்கிறேன், அல்லது நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன், என் ஆண்டவருடைய பாதையில் பயணித்தவன் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. அவர்
ஜெயத்துக்கென்று நம்மை வழிநடத்தி வாழ வைத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். அதனால தான் நான் சொன்னேன், தாழ்ச்சி அடையேன், ஒரு நாளும் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் தான் ஜெயம் உண்டு, நீதியின் பாதையில் தான் வெற்றி உண்டு, நீதியின் பாதையில் தான் சமாதானம் உண்டு, நீதியின் பாதையில் தான் சந்தோஷம் உண்டு, நீதியின் பாதையில் தான் ஆசீர்வாதம் உண்டு, நீதியின் பாதையில் தான் நீ நினைக்கிற அத்தனை எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து வரப்பிரசாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வெற்றியை விரும்புகிறீங்க, ஜெயத்தை விரும்புகிறீங்க, சந்தோஷத்தை விரும்புகிறீங்க, சமாதானத்தை விரும்புகிறீங்க, நிம்மதியை விரும்புகிறீங்க. நான் எதிர்பார்க்கிற அத்தனை காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாக வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பை நோக்கி நகர்றதுல மட்டும் பிளவுறீங்க. பாய்ஸ், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நோக்கி, அவருடைய விருப்பத்தை நோக்கி, அவருடைய தெரிவை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் மட்டும் போதும். அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்தி ஜெயத்தை உங்களுக்கு பரிசளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடக்கிற மனுஷனுடைய ஆத்துமா சஞ்சலத்தோடு பயணம் பண்ணுவது இல்லை. இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், நான் யாருடைய வழியில் நடக்கிறேன், நான் யாரை பின்பற்றுகிறேன். சிலருக்கு தாங்க நம்புகிற மனிதர்கள், சிலருக்கு தாங்க நேசிக்கிற மனிதர்கள், சிலருக்கு தங்கள் நண்பர்கள், சிலருக்கு தங்கள் உறவினர்கள், சிலருக்கு தங்கள் காதலர்கள், இப்படி பல விதமான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த மேஜர் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஒருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் பாதையை நோக்கி உங்களை நகர்த்த முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற அன்பு தகப்பனாக இருக்கட்டும், அல்லது உங்களை வழிநடத்துகிற ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கட்டும், அவர்களால் மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நேர்த்தியான சூழலை நோக்கி உங்களை நடத்த முடியும். கூடவே இருந்தான் கடைசி வரைக்கும் எனக்காக உசுரை கொடுப்பேன்னா நம்மளோட உசுரை அவன் தான் எடுத்திருப்பான். தெரியுமா? எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. என்னடா நடந்த நினச்சும் பார்க்கல, எனக்கு அவன் இப்படி ஒரு துரோகத்தை செய்வான். எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். மனிதர்களை மாத்திரம் நான் சொல்லலை, நண்பர்களை மாத்திரம் சொல்லலை, நாம் நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்ம குசுராக நினச்சி வாழ்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம இடைநடுவே கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாய் நீங்கள் செயல்படும் பொழுதும் அந்த மனுஷன் தொடர்ந்து உங்களோடு கூட பயணிக்க மாட்டான். ஆனால் அனுதின வாழ்க்கையில் அவருடைய எதிர்பார்ப்புக்கு முரணாய் நாம் பயணித்தும் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கரத்தை விடாமல் பிடிச்சு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற அந்த அன்பு தகப்பன். அவரின் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்றா அவருடைய நாமத்தில் தான் நீதி உண்டு, அவருடைய நாமத்தில் தான் வெற்றி உண்டு, அவருடைய நாமத்தில் தான் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் தான் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் தான் ஆசீர்வாதம் உண்டு, அவருடைய நாமத்தில் தான் ஐஸ்வர்யம் உண்டு. நீ எதிர்பார்க்கிற இலக்கை மாத்திரமல்ல, அதற்கு மேலான ஒரு அடுத்த கட்ட நகர்வே அவருடைய நாமத்தில் தான் இருக்கிறது. இங்கே வாசிங்க. ரைட், நல்லா கவனிங்க. அவருடைய நாமம் உன்னை நடத்துகிறது என்றால் எப்படி நடத்துகிறது என்பதை குறித்த ஒரு பெரிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். வாசிப்பா. இல்லை மேலே வாசி. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வம், அவர் என்னை காத்து எனது வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். என்னுடைய வலது பக்கம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது என்னுடைய வலது கை, என்னுடைய வலது கை பக்கம் அவர் இருக்கிறார் அப்படி என்று அல்ல. அவர் உனக்கு சரியான பக்கத்தில் இருக்கிறார் என்று
அர்த்தம். உனக்கு தகுதியான பக்கத்தில், உனக்கு உகந்த, அப்படி ஒரு வேர்டு இருக்கா இங்கே, உனக்கு தகுந்த பக்கத்தில் நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அவரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். இன்றைக்கு வலது பக்கத்தில் யார் இருப்பா? ஏதாச்சும் உங்களுக்கு இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? யாருக்கா அது வலது பக்கத்தில் இருக்கிற கேள்வி? வைஃபா? உனக்கும் இந்த பிரச்சனை. ரைட், ஓகே, நல்லா கவனிங்க. இந்த வலது பக்கத்தில் எப்பயும் ஒரு கனம் பொருந்தின ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷனுக்கு ஒரு ரைட் ஹேண்டாக ஒரு ஆள் இருப்பார். ஒரு எம்பி இருந்தால் அவருக்கு ஒரு வலது கை இருப்பாங்க. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான மனுஷனுக்கு சாதாரண ஒரு மனுஷன் வலது கையாக இருந்து வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் திரும்பி பார்த்தா அந்த ஆள் ஓடி வந்து நிற்கும். அந்த ஆள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தா அந்த ஓடி வந்து செய்யும். அந்த ஆளுடைய எல்லா அசைவுகளும் இந்த வலது கைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு கணம் பொருந்தின யோசுவா அங்கே பாரு, ஒரு கணம் பொருந்தின மனுஷனுக்கு தான் யாரோ ஒருத்தர் வலது கையா இருக்க முடியும். ஆனால் நம்ம கனவீனமான நிலையில் இருக்கும் பொழுது நமக்காக ஒருத்தர் வலது கையில் இருக்கிறாருண்டா நாம் ஆராதிக்கிற அன்பு தகப்பன். அது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த உலகத்தில் யாராவது ஒரு சின்ன மனுஷனுக்கு இப்படி எடுப்போம். ஒரு சாதாரண கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டனுக்கு அந்த கட்சி தலைவர் பணிவிடை செஞ்சு கொண்டிருப்பாரா? இல்லை, அந்த கட்சி தலைவருக்கு தான் அந்த தொண்டன் பணிவிடை செஞ்சு கொண்டு இருப்பான். அல்லது ஒரு எம்பிக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ அந்த கட்சியிலேக்கு சாதாரண ஒருத்தர் ஒரு அல்ல கையா எடுபடியாக இருப்பாங்க. ஏய், நீ ஆராதிக்கிற தெய்வம் உனக்கு ஒரு அல்ல கையா உணவு வலது பாரிசத்திலிருந்து உனக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற, நீ வாஞ்சிக்கிற காரியத்தை உன்னை விட பெட்டராக உனக்கு நிகழ்த்தித்தார் ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். புரியுதா? அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுதா? யார் அதை செய்ய முடியுமெண்டா உங்களோட அப்பா தான் செய்யலாம். பிள்ளைகளுக்காக அந்த அப்பா இறங்கி செய்யலாம். அப்பாவால் செய்ய முடியாத கூட என் பரலோக தகப்பன் உனக்காக செய்கிறார். அதை நீ நம்பணும், அதை நீ விசுவாசிக்கணும், அதை நீ உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு பலம் பொருந்தின மனிதர்களுக்கு வலது கையாக செயல்படுறாக்கள், பலம் பொருந்தின மனிதர்களுக்கு ரைட் ஹேண்டில் இருந்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு மத்தியில் பலவீனமான நமக்கு பலம் பொருந்தின வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் பணிவிடைக்காரராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் எவ்வளோ பாக்கியவான்கள் பிள்ளை பாய்ஸ். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை எப்படி வெற்றியை நோக்கி நகர்த்துறண்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்கிறத உங்களை விட சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு போதுமான ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றதை நம்பினாலே போதுமே. அத்தனை காரியங்களையும் ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்குன்ற ஒரு பிளேஸே இருக்காங்க. ரைட், அந்த பிளேஸ் அந்தாரமாக இருக்கும். அதுக்குள்ளே ஆபத்துகள் சூழ்ந்திருக்கும். எந்த துஷ்ட மிருகம் அதுக்குள்ளே இருக்கு, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் நான் பயப்பட மாட்டேன்டா? எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தெய்வம் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறார். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் உங்களுக்கு முன்பதாய். அவரோட பர்பஸ் என்னவாம்? உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கே தடைகள் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கே சவால்கள் இருக்கிறதோ, எங்கெங்கே இடறி விழுவீங்களோ, எங்கெங்கே ஆபத்து உங்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறதோ, அது அத்தனையும் நிர்மூலமாக்கி நீங்கள் வரும்பொழுது உங்களது பாதையை செவ்வப்படுத்தி வச்சிருக்கிறது.
என்ற நோக்கம் இந்த பகுதியால் பயணம் பண்ண விரும்புகிறேன்டா நான் வரும்பொழுதே என்ன நடக்கும், இந்த இடத்துல இத்தனை சேர் இருக்குது, எப்படி நான் இப்படி தான் நான் என்ன செய்யணும், வந்து பெரட்டி பிரித்து அதை கிளியர் பண்ணி போட்டு தான் போய் சேரணும். ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்ன செய்கிறாரா, எனக்கு முன்னாலேயே அவர் போகிறாரு. எனக்கு முன்னால் போய் என்ன செய்வாரண்டா, எங்கெங்கே எனக்கு தடையான காரியங்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு அந்த பாதையை ஃப்ரீயாக்கி விடுவார். என்ற வேலை என்ன, சும்மா கெத்தான் நடந்து போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை என்ன சொல்லுங்கடா, சத்தமாக சொல்லு. கெத்தாக நடந்து போகிறதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கௌரவமான ஒரு வாழ்க்கைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் பாதைகளை வடிவமைச்சு கொள்றதுக்காக, தங்கள் பாதைகளை செவ்வப்படுத்தி கொள்றதுக்காக, தங்கள் பாதைகளை நேர்த்தியாக்கி கொள்வதற்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி சளைச்சி களைச்சி விழுந்து போன மனிதர்களும் இருக்கிறார்கள். பிரதீப், ஆண்டவர் உன்னுடைய ஃப்யூச்சரில் உனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி உன்னுடைய பயணத்தை நேர்த்தியாக மாற்றி தருவார். ஆமேன் சொல்லு. அதை நீ நம்பணும், அதை நீ விசுவாசிக்கணும். அதை நீ நம்புனியண்டா, விசுவாசிச்சியண்டா, கண்ணை மூடித்து அந்த ஆண்டவருக்கு பின்னால் தைரியமாக பயணிக்கிற அனுபவம் உனக்குள்ளே வரும். வாசி. ஏனெண்டா நான் பொல்லாப்புக்கு பயப்படாத ரீசன், ஆபத்துக்களுக்கு பயப்படாத ரீசன், சவால்களுக்கு பயப்படாத ரீசன், சஞ்சலங்களுக்கு பயப்படாத ரீசன், தேவர் என்னோடு கூடவே. அண்டே இந்த வேத வாசனம் எழுதப்பட்ட காலத்தில் எப்பயாவது ஆண்டவர் வருவார், அவர்கள் வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் செயல்படுவார், போயிடுவார். ஆனால் இப்போ அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். நிரந்தரமாக அவர் உன்னோட இருக்கிறார், நீ அவரோடு கூடவே இருக்கிறார். அப்போது இனி என்ன ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செஞ்சு தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணுமெண்டில்லை, அவர் உன்னோடு கூட இருக்கிறத நீ உறுதியாக நம்புனா, தைரியமாக கண்ணை மூடித்து பயணம் பண்ணு. அவர் உன்னை காத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். வாசிக்கல. நல்லா கவனிங்க. இந்த 2 வசனம் எப்படி பாருங்க, ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிக்கொண்டே வரும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், அவர் உன்னை எதிர்காலத்தை காப்பார், அவர் உன்னோட வாழ்க்கையை காப்பார், அவர் உன் தொழிலை காப்பார், அவர் உன் கல்வியை காப்பார், அவர் உன்னுடைய ஃப்யூச்சரை காப்பார், அவன் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை காப்பார் என்பதன் அர்த்தம் அவர் அதை வளப்படுத்துவார், நெறிப்படுத்துவார், அதற்குரிய அத்தனை அனுகூலங்களையும் உனக்கு உருவாக்கி தருவார் என்று அர்த்தம். இன்றைக்கி மனசில் சின்ன சின்ன ட்ரீமோடு இருக்கிறீங்களா? அது உங்களுடைய பார்வையில் பெரிய ட்ரீமாக இருக்கும், கடவுளுடைய பார்வையில் அது சின்ன விஷயம். அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, என்ன சின்ன ஒரு விஷயத்தை நினைக்கிறான், என்ற பிள்ளை இவனுக்கு பிரம்மாண்டமான காரியத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று உன்னை குறித்து உன் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவு மேலானதாகவே இருக்கிறது. நீ நம்பணும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்னால் என்னுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு மிகவும் சாதாரணமானதுன்றதை நீ நம்பணும். உங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு பெருசாக தெரியுமா இருந்தால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்கு சின்னனாக தான் தெரிவார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்கு பிரம்மாண்டமாய் தெரிந்தால் உங்கள் எதிர்பார்ப்பு அத்தனையும் உங்களுக்கு சின்னனாக தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் உங்கள் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டாம். வாசிங்க. நல்லா கவனிங்க பிள்ளைகள், இது ஒரு முக்கியமான பகுதி. கோலும் தடியும் என்ன செய்யுமாம்? தேற்றும். கோலும் தடியும் தேற்றுமா? அங்கே ஏதாவது கோல் எழுறிக்கா, தடி எழுறிக்கா? பாரு கொஞ்சம் சுற்றி.
பார்ப்போம் யார் யார் தேற்றும் என்று சொல்கிறாங்கண்டு. இருக்குதா ஐயா கோலுண்டு? பாரு தும்பு தடி பொல்லுகள் ஏதாவது நீங்கள் எடுத்துட்டு வா போய். சாமான் குவாலிட்டி. வாடா வாடா. சொல்லி இங்கே வாடா. உன்னோட சொல்லி எவ்வளவு நேரம்? பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க உட்காரு, இந்த கோலும் தடியும் உங்களை தண்டிப்பதற்கானதுன்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். நான் சொன்னேன் ஏழியாக பேசும் பொழுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தம்பி ஓடிவா, இங்கே வா. இது தடி சரியா? இதில் ஒரு ஆடு மாதிரி உட்காரு பாப்போம். தமிழ் தானே, இவன் தமிழ் தானே. ஆடு மாதிரி இரு பாப்போம், மந்த மாதிரி. இங்கே வா. நீ போ சரி வரா, நம்ம ஆள் வா, மந்தகுமார் வா, ஓடிவா, வா வா, நீ தான் வா, வாடா. எதுக்காவது பயன்படுத்துங்கன்றா, இதுக்காவது விட்டு கொடுக்குறா இல்லையே, வா. ஆடு மாதிரி இதில் இங்கே ஸ்டேஜில் சட்டப்படி ரைட், அப்படி ஆடு மாதிரியே இரு சரியா? இப்போ கவனிங்க, என்கிட்ட கோலும் தடியும்ல, என்கிட்ட தடி மட்டும்தான் இருக்கு. கோல் எப்படி இருக்குமென்று நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கணுமா இருந்தால், இப்படி ஒரு வளைவாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில பிக்சர்ஸில் நான் இப்படி ஒரு வளைவு ஒன்று இருக்கும். அந்த வளைவு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இவரை அமைதலான தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு முதலே இவர் பரவாதிப்பட்டு, இங்கே என்ன சொல்கிறார் அதுக்கு வேர்டு, அவசரப்பட்டு எப்படியாவது அந்த தண்ணியை குடிச்சிடன்னு போவார். டக்குன்னு கழுத்தில் போட்டு என்ன செய்கிற ஆளை பிடிக்கிறது. இப்போ கழுத்தில் போட்டு நான் மட்டும் பிடிச்சிருக்கலாட்டி இவர கதை முடிஞ்சிடும். அப்போது அவருடைய கரத்தில் இருக்கிற கோல் உன்னை பாதுகாக்கவே தவிர உன்னை காயப்படுத்த அல்ல. தேற்றுமென்ற வார்த்தையின் அர்த்தம், அது உன்னை சுகப்படுத்தும், அது உன்னை ஆறுதல் படுத்தும், அது உனக்கு முன்னால் இருக்கிற அத்தனை சவால்களிலும் இருந்து உன்னை பாதுகாக்கும். இன்றைக்கு சில நேரம் கோலை பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கோவிக்கிறீங்க, நீங்கள் வெறுக்கிறீங்க, நீங்கள் ஹேர்ட் ஆகுறீங்க. இவங்க எங்களோட மனசை புரிஞ்சு கொள்ளலை, எங்களோட ஆசையை விளங்கி கொள்ளலை, எங்களை அவங்க புறக்கணிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. நோ, எந்த மேய்ப்பனுடைய ஆசையும் நீங்கள் அழிந்து போயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு பர்பஸுக்காக டக்குன்னு இந்த காலத்தில் இந்த கோலை போட்டு பிடிக்கிறான். தடி எண்ணெய் தேற்றும். தடி என்ன திகிரிக்கண்டா, இவர் என்ன செய்வாரண்டா, பசுமையான மேய்ச்சல் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு லேண்டுக்குள்ளே போயிடுவார். ரைட், நாங்கள் விளையாடுற இடத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டு காலை ஒன்று இருக்குது. அந்த காலையில் பார்க்குறேன், இப்படி அந்த ஆடோட காலில் இப்படி தடிகளை வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னையான்னு கேட்டேன். ஒருத்தன் ஆட்டோட காலை அடித்து முறிச்சு போட்டான். ஐயா, ஏன் ஐயா முறித்தவன்? அவங்களோட வளவுக்குள்ளே வைத்து அவங்களோட பயிரெல்லாம் அது சாப்பிட்டுது அப்படின்னு சொன்னான். அப்போது இவர் பயிரை சாப்பிட்டுத்தாரண்டா, பக்கத்து வீட்டு லேண்டுக்குள்ளே போய்த்தாரண்டா, அவருக்கு தகுதி இல்லாத, அவருக்கு சூட்டபிள் இல்லாத எதையாவது ஒன்றை சப்பித்தாரண்டா, இதால் இவர் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுக்காக அந்த சைட்டு போ என்ற ஒரு சொட்டை ஒன்று நான் என்ன செய்வேன், வைப்பேன். இந்த அடி இவருக்கு பெருசா, இவர் காலை உடஞ்சித்து வந்து நிற்கிறது பெருசா? எது பெருசு? இவர் காலை உடைஞ்சி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறத விட எந்த கையால் வாங்குற இந்த சொட்டு இவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஏன் இவருக்கு இது பெருசாக தெரியுதுண்டா, இவர் இன்னும் அங்கால சொட்டு வாங்கலை, இவர கால் இன்னும் உடையலை, இவர் இன்னும் வெக்கப்படலை. என்னடா வச்சிருக்கிறாய், இவர் இன்னும் அவமானப்படலை. அதனால தான் இவர் அதை வாங்கித்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகள், ஐ எம் சீரியஸ்.
சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில், உங்கள் தெரிவின் அடிப்படையில், உங்கள் தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் பார்வைக்கு நலனாய் தோன்றுகிற விஷயங்களை ஜட்ஜ் பண்ணி எப்படியாவது பூந்துடணும், எப்படியாவது அனுபவிச்சிடணும், எப்படியாவது பெற்றுக்கொண்டுடணும் என்று முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க. அந்த நல்ல மேய்ப்பன் உங்கள் மீது கரிசனை உள்ளவராக கோலை போட்டு தடியை யூஸ் பண்ணி எப்படியாவது உங்களை திசை திருப்பி பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்துல உங்களை மேய்ச்சி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட்டு உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால் இந்த கோல் அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறதுன்ற தெளிவு இருந்தால் அவனுக்கு ஒரு நாளும் இது ஹேர்ட்டிங்கான ஒரு பொருளாக தெரியாது. அவனை நேசிக்கிறதுக்குரிய ஒரு பொருளாக தான் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு முன்னால் இருக்கிற மனிதர்கள் உங்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்யும் பொழுதோ அவர்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரிய மாட்டாங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹீரோவாக தெரிவாங்க. இவங்க ஏன் நமக்கு இப்படி சொல்கிறாங்க, எதனால் நம்மளை தண்டிக்கிறாங்க, எதனால் நம்மளை கண்டிக்கிறாங்க, எதனால் நமக்கு புத்தி சொல்கிறாங்க, ஏன் ஏன் ஏனென்ற அத்தனை கேள்விக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அவமானத்தை, நிந்தனையை, தோல்வியை, வெக்கத்தை, காயங்களினால் வார விளைவுகளை சந்திக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தோடு நீ இந்த அடியை கம்பேர் பண்ணுவியா இருந்தால் இது உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. போய்ட்டு வா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றுகிறதைப் போல அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய நடத்துதலும் அவரை சார்ந்தவர்களின் ஆலோசனைகளும் உங்களை தேற்றும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசனை வருதா, நீங்கள் அவங்கள நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அந்த ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கடவுள் அதை விரும்புகிறார், கடவுள் அதை ரசிக்கிறார். வாசி. நல்லா கவனிங்க, ஒரு ட்விஸ்ட் ஒன்றை நான் சொல்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். நல்லா கவனிங்க, இந்த மந்த மாத்திரம் அவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ளே போகலண்டா சத்துருக்களுக்கு முன்பாக பயன்படுத்துகிற பந்தியில் சாப்பாடாகவே அந்த மந்தை தான் இருக்கும். போட்டு தாக்கி சமைச்சி அடுக்கி வைப்பான. ரைட். வெக்கத்தையும் நிந்தனையும் சந்திப்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, மகிமையான ஒரு வாழ்க்கைக்காகவும் அழைத்திருக்கிறார். வாசிஞ்சால கர்த்தருன் போக்கையும் வரத்தையும், இட்ஸ் மீன் உன்னுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய பயணங்களையும், போக்கும் வரத்தும்ன்றது என்னது, இன்கம் அண்ட் அவுட் கோயிங். சரி, அதில் உன்னுடைய பயணமாக இருக்கட்டும், உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உன்னுடைய செழிப்பாக இருக்கட்டும், உன்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், உன்னுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உன்னுடைய கல்வியாக இருக்கட்டும், உன்னுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவரும் எல்லாவற்றையும் எது முதல் கொண்டண்டா என்றைக்கு நீ அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவரை பின்பற்றி வாழ பழகிற அனுபவத்துக்குள்ள பிரவேசிக்கிறாயோ அப்பொழுது அவருன் போக்கையும் அவருன் வரத்தையும் இது முதல் கொண்டு, எது முதல் கொண்டு, எப்போ இந்த தீர்மானத்துக்குள்ளே நீ வாரியோ அது முதல் கொண்டு. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய பலவீனம், அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக நிகழ்கிறது இல்லை. விழுகிறதும் எழுகிறதுமான தீர்மானம் ஒரு நாளும் உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தாது. இன்றைக்கு முடிவெடுக்கிறீங்க, இனி நான் வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன்னு, நாளைக்கு அதே நிலைக்கு போயிடுறீங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நான் எப்படியாவது திருந்தி வாழணும்னு நினைக்கிறீங்க. 2 நாள் 3 நாள் கடந்தோன்னே உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கத்தக்க செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க,
அவருடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நோக்கி உங்களை நகர்த்துகிறவர்களோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் மாத்திரம்தான் வெற்றி. அவரை துக்கப்படுத்துகிற செயல்களை செய்து கொண்டு நீங்கள் நினைக்கிற நிலையை அடைய முடியலாம் என்று ஒரு நாளும் கனவு காண வேண்டாம். அது விழுதலில் மாத்திரம்தான் செயல்படுமே தவிர எழுதலுக்குள்ளே அது அடங்கவே அடங்காது. ஆண்டவர் உங்களை விழ வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் இல்லை, அவர் உங்களை எழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். வாசி அடுத்தது அவ்வளோதான். இங்கல ரைட், நல்லா கவனிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னொரு ஆடு வா வா வாடா, ஆரண்டாலும் வாங்கடா. இப்போ பார்த்தீங்கடா, ஆடு மாறி ரைட். கொஞ்சம் மாடு மாதிரி தெரியுது, ஆடு மாதிரி ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமாம்? நன்மையும் கிருபையும். எவன் ஒருத்தன் மேய்ப்பனுக்கு பின்னால் பயணிக்கிறானோ, எந்த ஒரு மந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணுதோ அந்த மந்தோட வாழ்க்கையில் தான் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அப்படி இல்லாட்டி இவர் வழி மாறி போகும் பொழுது பின்னால் ஒரு சிங்கம் வரும், பின்னால் ஒரு ஓநாய் வரும். இதை கீறி போடுறதுக்கு, இதை நாசமாக்குறதுக்கு, இதை சீரழிக்கிறதுக்கு, இதை அங்கலாய்க்க பண்ணுறதுக்கு, இதன் வாழ்க்கையை நிர்மூலமாக்குறதுக்கு பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். அவனுடைய அந்த கர்ச்சனைக்குள்ள, அந்த வகை தேடுதலுக்குள்ள, அந்த ஏமாற்றத்துக்குள்ள, அந்த தோல்விக்குள்ள, அந்த அவமானத்துக்குள்ள, அந்த நிந்தனைக்குள்ள நீ பிரவேசிக்க கூடாதென்று தீர்மானிச்சா ஜீவனுள்ள தேவனை மெய்ப்பனை பின்பற்றுகிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். எவன் ஒருத்தன் நல்ல மெய்ப்பனை பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் நன்மையும் கிருபையும் அவனை பின்பற்று. இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே விரும்புகிறீங்க உங்களோட வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உங்களை பின்பற்றணும் என்று, ஆனால் அவரை பின்பற்றுகிறதுக்கு மறுக்கிறீங்க. எவன் ஒருவன் அவரை பின்பற்ற மறுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்வதற்கு வாய்ப்பு ரியலி சாரி. நீங்கள் எவ்வளவுதான் தலைகளாக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அவரை பின்பற்றாத வரைக்கும். எவன் ஒருவன் அவரை பின்பற்றுகிறானோ அவனுடைய எந்த பிரயாசமும் இன்றி அவன் எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களையும் அவனுக்காக இன்னொருவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து நன்மையும் கிருபையும் அவனை பின்தொடரத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை, ஆச்சரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் என்ற வார்த்தையின் வரைவிலக்கணம் என்னவென்று சொன்னால், நன்மையும் கிருபையும் உன்னை வேட்டையாட தொடரும். என்ன செய்ய தொடருமா? ஒரு சாதாரண மந்தைய ஒரு சிங்கமோ புலியோ வேட்டையாடுறதுக்கு தொடர்ந்து சென்றால் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது திரத்தி பிடிச்சி வேட்டையாடியே ஆகும். அதே போல ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர முடிவெடுத்தால் அது உன்னை வந்து சேர்ந்தே ஆகும். இதான் சத்தியம். எவனொருவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பாதையில் பயணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து வேட்டையாடியே ஆகும். பிசாசாலேயோ நாசமோசங்களாலோ தீங்குகளாலேயோ அவனுக்கு நிகழ இருந்த சேதத்தில் இருந்து கடவுள் அவனை பாதுகாக்கிறார். என்ன ஒரு மிருகம் அவனை வேட்டையாடி நிர்மூலமாக்க இருந்ததோ அதிலிருந்து அவனை பாதுகாக்கிறார். அதற்கு பாராக, அதற்கு பிரதியீடாக, அதற்கு பதிலாக நன்மையும் கிருபையும் அவனை பிடிச்சி, அவனை திரத்தி பிடிச்சி, அது வேட்டையாடி அதன் பிரதிபலனை இவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆச்சரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பிக்கிறார் என்று அர்த்தம்.
நன்மையும் கிருபையும் ம் ம் எந்த ஒரு மந்தை கீழ்ப்படிவுள்ள மந்தையா, அவருடைய எதிர்பார்ப்புக்கு பிரியமான மந்தையா வாழுதோ அதுக்கு நீண்ட ஆயுசு இருக்கிறது. தனி வழி, சிலர் சொல்லுவாங்க எந்த வழி நான் இப்படி தான், என்னை யாருமே திருத்த முடியாது, என்னை யாருமே மாற்ற முடியாது, என்ன கெட்டவன் என்று சொல்கிறதுக்கு இந்த ஊரில் எவன்டா நல்லவன் இருக்கான், நல்ல டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி நாசமாகி போவாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க. ஓபா, நான் கர்த்தருடைய வீட்டிலே யாரோ ஒரு சாதாரண மனுஷன் நல்ல ஒரு வீடு வச்சிருக்கான், அந்த வீட்டில் உங்களுக்கு 3 நேரமும் நல்ல சாப்பாடு இருக்குது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க, ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்குது, நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது, உங்களுக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நிம்மதியாக அதுக்குள்ளே இருங்கண்டா எத்தனை பேர் இருப்போம்? நம்ம எல்லாரும் விரும்பி என்னை வெளியில் போன்னு சொன்னாலும் ஐயோ என்னை மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். காரணம், நாம் எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியங்களை கொண்ட தகப்பனுடைய வீட்டில் நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைச்சிருக்க வேண்டுமா? அந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே வரட்டும். இந்த மேய்ப்பன் 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 நல்ல மேய்ப்பன் என்று நான் சொல்லுகிறது நீங்கள் ஆராதிக்கிற அன்பு தகப்பன். யாரெல்லாம் அந்த தெய்வத்தை சரிவர நேசிக்கிறீர்களோ, சரிவர புரிந்து கொள்கிறீர்களோ, சரிவர பின்பற்றுகிறீர்களோ, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து அவருடைய நன்மையை, கிருபையை, சலுகையை நாள்தோறும் அனுபவிக்கத்தக்க ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? விளங்குதா? தெளிவாக இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனை உங்கள் தெய்வமாக, தகப்பனாக, தலைவனாக, மேய்ப்பனாக கொண்டிருப்பீர்களா இருந்தால் அது ஆச்சரியமானது. ரைட்? உங்களுடைய கரத்தின் கிரியைகளினால் நீங்கள் எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தனையும் அவர் நேர்த்தியாய் நடத்தி முடிப்பார். அதர்வைஸ் நீங்கள் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் எவ்ரிதிங் இஸ் நத்திங் வித்தவுட் குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன் இல்லாமல் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வீணானது, எல்லாம் வெறுமையானது. நீங்கள் அதை உணர்கிற பட்சத்தில், அதுக்கு கீழ்ப்படுகிற பட்சத்தில், அந்த வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் வாழுகிற பட்சத்தில், உங்கள் வலது பார்சத்தில் உங்களுக்கு துணையாக நின்று செயல்படுகிற தெய்வம். இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களோட அப்பா உங்களுக்கு வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது, அப்பா ஓடிப்போய் அந்த சாராய போத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்களா? இல்லை. ஒரு தீங்குக்கு உங்கள் அப்பாவை அழைப்பீங்களா? இல்லை. உங்கள் அப்பாவை வச்சுட்டு ஒரு பாவத்தை தவற தைரியமாக செய்வீங்களா? இல்லை. உங்களோட அப்பாவை வச்சுட்டு உங்களோட ஃபோனை பிழையாக பயன்படுத்துவீங்களா? இல்லை. இந்த கதிரை எடுத்துகிட்டு ஓடி வா, கதிரை எடுத்துகிட்டு வா, வா வா வா. இதை பேசிக்கொண்டிருக்கக்குள்ள எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வாசி, வை வை, இதில் வை, திருப்பி வை, இதில் இல்லை. நல்லா கவனிங்க. நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன். வலது பார்சத்தில் இருந்தாலே உன்னுடைய ஃபோனை பாரு. நீ இப்போ வளமையாக நீ செஞ்சு கொண்டிருக்க வேலையை செய்வாப்போம். இப்போ வலது பார்சத்திலிருந்து இவன் வளமையாக செய்கிற வேலையை செய்ய முடியுமா? நான் பார்த்து திரிக்கும் பொழுது நோ. ஒரு நல்ல தகப்பனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இவன் வளமையாக, இவன் அப்படிப்பட்டவன் இல்லை, சும்மா சொல்கிறேன். ரைட்? அவன் வளமையாக செய்கிற இந்த அருவருப்பான செயல்களை செய்ய முடியாத காரணம் இவனுடைய அன்பு தகப்பன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இதை பேச நான் தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, இல்லைடா, இதில் ஒரு சின்ன சேஞ்சஸை செய்.
இப்போ வலது பார்சத்தில் இல்லை, அவனோட கூடவே இருக்கிறேன். நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூடவே இருக்கிறார்ன்னு வசனம் சொல்லுது. இப்போ என்ன இப்படி வச்சுட்டு இவனால் எப்படி அவருக்கு பிரியமற்ற செயல்களை செய்ய முடியும்? எப்படி அவரை துக்கப்படுத்துகிற செயல்களை செய்ய முடியும்? எப்படி அவரை காயப்படுத்துகிற, அவரை அருவருக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும்? நீங்கள் சிந்திக்கணும், நிதானிக்கணும். என்னை வச்சுட்டு இவன் ஒரு பாவத்தில் ஈடுபடலாமா? இந்த ஃபோனை தவறாக பயன்படுத்தலாமா? அவனுடைய கரங்களை ஒரு பிழையான விஷயத்தில் பயன்படுத்தலாமா? அவனுடைய சிந்தனைகளை, நினைவுகளை ஒரு பிழையான காரியத்துக்கு பயன்படுத்தலாமா? வேதம் என்ன சொல்லுதுண்டா? நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நம்மோடு கூட சேர்ந்து நெருக்கப்படுகிறார். இன்றைக்கு ஒரு மனுஷன் நீங்கள் ஒரு தவற பிழையை செய்யும் பொழுது உங்களை விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் நீங்கள் நேசிக்கிற அந்த அன்பு தகப்பன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீ ஒரு பாவத்தை, துரோகத்தை, அவரை துக்கப்படுத்துகிற செயலை செய்கிறியா? உனக்கு பக்கத்தில் இருந்து அவர் ஹேட்டாகி அழுது அழுது என்ற பிள்ளை எப்போ மாறுவான், என்ற பிள்ளை எப்போ திருந்துவான், எப்போ என்னுடைய எதிர்பார்ப்புக்கு திரும்புவான் என்று சொல்லி உனக்காக உன்னோடு கூட இருந்து அவர் காயப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்காக பிரயாசப்படுகிற அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கு வலது பார்சத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இருந்து ரெஸ்ட் எடுத்து சந்தோஷ சமாதானத்தோடு கூட வாழும்படியாய் உங்களுக்காக ஓடி ஓடி போய் எல்லா எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உங்கள் வலது கையில் வச்சு அவரால் வழங்கப்படுகிற கிருபைகளை, சலுகைகளை அனுபவிக்கிறது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வெற்றி பெற விரும்புகிறீங்களா? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்புகிறீங்களா? வாழ்க்கையில் ஜெயிக்க விரும்புகிறீங்களா? அவருடைய அன்புக்கு, எதிர்பார்ப்புக்கு நேராய் திரும்புங்கள். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். கண்களை மூடுவன் தேவ சமூகத்தில் அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் பசுமையான மேய்ச்சல் என்று சொல்லி நான் தீர்மானித்த அநேக காரியங்கள் உண்டு. பசுமையான மேய்ச்சல் என்று சொல்லி நான் விரும்பின அநேக காரியங்கள் உண்டு. இந்த இடத்துல எனக்கு ஆறுதல் உண்டாகும், இந்த இடத்துல எனக்கு சகாயம் உண்டாகும், இந்த இடத்துல நான் விரும்புகிற அத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த உலகத்தின் மாய வலைகளை நம்பி சிக்கி தவித்து அதில் இருந்து மீள முடியாமல் வேதனைகளை துர்ப்பாக்கிய சூழ்நிலைகளை இன்றைக்கு வரைக்கும் நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். டாடி, நீங்கள் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு நல்ல தலைவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய அன்பு தகப்பன், அன்பு மேய்ப்பன் நீர் இருக்கும் வரைக்கும் நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவரே. அப்பா, இந்த விசுவாசத்தின் வாழ்க்கை அனுதினம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை பின்தொடர்ந்து நன்மைகளையும் கிருபைகளையும் நான் அனுபவித்து என் ஆண்டவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து அவரினால் கிடைக்கிற நன்மைகளை, சலுகைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, சுவாரஸ்யமான காரியங்களை சந்திக்க எனக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுங்க என்று சொல்லுங்கள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் நிறைய நேரம் ஜபிக்க போகிறதில்லை. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வாய்களை விரிவாக திறந்து அந்த தெய்வத்தை பார்த்தப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போன நேரங்கள் உண்டு. என்னுடைய விருப்பத்துக்கு நேராய் பயணித்த நேரங்கள் உண்டு. என்னுடைய ஆசாபாசங்களுக்காக என்னை நான் டெடிகேட் பண்ண நேரங்கள் உண்டு. ஆனால் உம்முடைய விருப்பத்தை நோக்கி நகர எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றட்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாய்ஸ், நீங்கள் ஜெபிப்பீங்களா? உங்களோட வாயை திறந்து அந்த நல்ல தகப்பனை நோக்கி பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? யாரெல்லாம் உண்மையாக சொல்கிறீங்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் அத்தனை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்பா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, டாடி எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்தை நோக்கி நகர்றதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஐ எம் ஷுவர் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு சவால்களோடு என்னால் இதை ஜெயிக்க முடியல, என்னால் இதை தாண்ட முடியல, என்னால் இதிலிருந்து வெளியில வர முடியல, இந்த வாழ்க்கையில இருந்து என்னால் மீள முடியலன்னு தேவ சமூகத்தில் மெய்யான காயத்தோடு கூட நிற்கிறியோ, உன்னுடைய காயங்களை ஆற்றி உன்னை ஆறுதல் படுத்த என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியம் செய்ய போதுமானவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்க்கிலும் உம்முடைய அன்பு மேலானது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் என்னென்ன சவால்களோடு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை சவால்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து காத்து உம்முடைய மகிமையை நோக்கி நகர்வதற்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்வதற்கு, உம்முடைய வெற்றியை நோக்கி நகர்வதற்கு, உம்முடைய நன்மையை கிருபையை நோக்கி நகர்வதற்கு நீர் இவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று உம்முடைய வார்த்தையை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு சூழலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலமுள்ள கரம் அவர்களது வாழ்க்கையில் ஆச்சரியம் செய்யும்படிக்கு உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.